ஓம் சாந்தி. குட் மார்னிங். நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். எங்களுக்கு இன்றைய முரளியில் 31 டிசம்பர் 2002 இன்னும் 2 நாட்களில் இன்னும் ஒரு நியூ இயர்ஸ் டே முரளி வந்து தருவர் பாபா. எங்களுக்கு 2 விஷயங்களில் இந்த வருஷம் முழுவதுமே நாங்கள் ஒர்க் பண்ண வேணும். முதலாவது, பாபா வந்து 1 டிசம்பரில் ஃபுல் இயருக்குமே வந்து என்ன நாங்கள் செய்யணுமென்றதை பற்றி சொல்லுவார். பாபா வந்து எங்களை என்ன செய்யணுமென்று கேட்பார். ஹிந்தி எல்லாருக்குமே விளங்குவதில்லை. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருண்டா, எல்லா பொக்கிஷங்களையும் பிரயோசனமான முறையில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதன் மூலம் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஹிந்தி வேர்ட்ஸில் வந்து 2 வேர்ட்ஸ் இருக்குது. சஃபல், பிரயோசனமான விஷயத்தில் யூஸ் பண்ணுறது. ஷஃபல் தான்றது வெற்றி, சக்ஸஸ். நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் அனைத்தையும் பிரயோசனமாக யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு வந்து எல்லாத்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும். அது வந்து வாழ்க்கையிலேயே நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்களோட பொக்கிஷங்கள் பொக்கிஷங்களை யூஸ் பண்ணாட்டி சக்ஸஸ் வராது. இந்தியான் முரளி அதை பற்றி தான் பாபா சொல்கிறார். நான் வந்து ஒவ்வொரு வினாடியும் பிரயோசனமாக யூஸ் பண்ணுறேனா. பாபா சொல்கிறார், ஈஸியான முயற்சியாக இருக்கணும். அதே நேரம் நான் இப்பொழுது என்ன நான் முயற்சியை செய்கிறேனோ இந்த சங்கம யுகத்தில் இதுதான் எனக்கு வந்து திரும்பி கிடைக்க போகுது. ஒரு பிறவிக்கு மாத்திரமில்லை, 21 பிறவிக்கு எனக்கு திரும்பி வருகிறது. எத்தனையோ ஒரு சீடில் இருந்து, ஒரு விதையில் இருந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வரும். ஆனால் அந்த விதை வந்து நல்ல பவராக இருக்கக்குள்ள அதில் நிறைய தரம் திருப்பி அது பழம் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். திருப்பி காய்க்கிற மாதிரி இருக்கும் அந்த மரம். நாங்கள் இந்த சங்கம யுகத்தில் கடவுளின் குழந்தைகள் என்று கடவுள் என்ற நினைவோடு நான் என்ன செய்கிறேனோ எல்லாமே ஒன்று செய்தால் எத்தனையோ மடங்கு எனக்கு பாக்கியமாக திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரை சைக்கிளுக்கு மாத்திரம் இல்லை, ஆனால் முழு சைக்கிளுக்குமே எனக்கு இது வந்து வருகிறது. இது வந்து நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். பாபா ஆண்ட குழந்தைகள் அனைவருமே பாபா வந்து நேரான கனெக்ஷன் தந்திருக்கிறார். எங்களுக்கு என்னென்ன புத்தி மூலம், நேரம் மூலம், சுவாசம் மூலம் எங்களுக்கு என்னென்ன சக்திகள் தந்து வச்சிருக்கிறாரோ, ஆயுதங்கள் தந்து வச்சிருக்கிறார், எல்லாமே வந்து பிரயோஜனமான முறையில் நான் அதை பாவிக்கிறேனா. அப்படி பாவிக்கும் பொழுது பாபாண்டே அந்த நேரடி தொடர்பு எனக்கு கிடைக்கிது. இன்று நான் என்னுடைய நேரத்தை வந்து என்னுடைய என்னுடைய புத்தியை வந்து பிரயோசனமான முறையில் பாவிக்கும் பொழுது எனக்கு கனகாலத்துக்கு இது வந்து இறையாண்மை என்ற அந்த பிராப்தி எனக்கு கிடைக்கிது. இந்த இறையாண்மை என்ற திருப்தி வந்து எனக்கு முழுமையாக எதிர்காலத்தில் வருது. இது வந்து நான் ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு உதவி செய்யுது. ராயல் ராஜ்யத்தில் வந்து எல்லாமே சரியாகத்தான் நடக்கும். ஆனால் வந்து நாங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறத விட நான் இப்போ சம்பாதிக்கிறது அத்தனையுமே எனக்கு வந்து திருப்பி அது கிடைக்கும். இன்றைக்கு பாபா சொல்லியிருக்கிறார், ஒரு மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட்டில் யாராவது லீடராக இருக்கும் பொழுது அவைகளுக்கு வந்து முதலாவது என்ன செய்வாரண்டா, தன்னை சுற்றி ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தனக்கு வந்து மினிஸ்டர்ஸை வந்து உருவாக்குவர். சத்திய உலகத்தில் வந்து அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஒருத்தரும் தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்.
அவைகள் எல்லாருமே வந்து உதவி செய்கிறாக்களாக இருப்பினும் நான் முதல் தரம் பாபா சொன்னதை நினைத்தேன். என்னென்று ஒரு குடும்பம் வந்து இணைந்து நடக்கின்றதென்று கலியுகத்தில் கூட அவர்கள் சொல்லுவார்கள். ரோயல் ஃபேம்ன்றது வந்து அரச ஒரு ஒரு சேர்ந்து நாங்கள் இந்த கலியுகத்தில் கூட சேர்ந்து பிஸ்னஸ் செய்யக்குள்ள சொல்லுவார்கள், ஒரு இறை கூட்டம்னு சொல்லி சேர்ந்து செய்கிறான்னு சொல்லி. எல்லாமே நான் பேலன்ஸாக கொண்டு போகிறேன்னா இந்த ரெண்டு வேர்ட்ஸையுமே ஒரு பக்கத்தில் ஈஸியாக நான் முயற்சி செய்வதாக இருக்கிறேன், அதே நேரம் உயர்வான மனநிலையோடு செய்கிறேனா, உயர்வான விஷயங்களை செய்கின்றேனா, நிறைய அதில் அட்டென்ஷன் வைக்கிறேனா, அதுக்கு பிறகுதான் அந்த நான் செய்கிற செயல் வந்து உயர்வான செயலாக அமையும். நான் செய்கிற விஷயம் வந்து என்னத்தை நாங்கள் செய்யணும், கடவுளுக்கு துணைவனாக இருக்கிறோம். அவர் என்ன செய்ய வந்திருக்கிறாரோ பாபா, நாங்களும் அவருக்கு உதவியாக இருக்கிறோம். அப்போ வந்து எங்களுடைய ஒவ்வொரு தோட்டும் ஒவ்வொரு நினைவுகளுமே பிரயோஜனமான விஷயங்களாக இருக்கணும். ஒரு நாள் முழுவதுமே விடியவில் இருந்து நான் என்ன தோட்டில் க்ரியேட் பண்ணுறேன், மேன்மையான விஷயங்களை ஈஸியாக நான் ஒவ்வொன்றையும் என்னுடைய புத்தியை வந்து தோட்டுகளை கொண்டு வரேன்னா, மேன்மையான விஷயங்களை வந்து என் புத்தியில் வருகுதா. பாபா சொல்லுறார், இது எல்லாமே உங்களால் செய்யலும். என்ன முதலாவது நாங்கள் செய்ய வேணும், மார்னிங்கில் வந்து பாபாண்ட முரளியை முழுமையான புலனங்கங்களை செலுத்தி அதை வந்து கேட்குறேன். நான் நோட்ஸ் எழுதாட்டி கூட பரவாயில்லை, ஆனால் என்னுடைய புத்தியில் வந்து முழுமையான அந்த ஃபோக்கஸ் வச்சுக்கொண்டு நான் பாபாண்ட முரளியை கேட்குறேன்னா. இந்த கலியுக இறுதியில் வந்து கஷ்டமான விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒன்றில் புலனங்கங்களை செலுத்துறது வந்து கஷ்டமான விஷயமாக நம்புகிறார்கள். ஏனெண்டா மாயை வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. எங்களை சுற்றி இருக்கிற கிருமிகள் கெமிக்கல்ஸ் கூட நாங்கள் சுவாசத்தோடு போகுது, காற்றில் இருந்து அதோடு தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ உலகத்தில், இந்த அப்படியான ஒரு உலகத்தில். அது எல்லாமே எங்களுக்கு நாங்கள் புலனங்கங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்து கஷ்டப்படும் சுத்த வர இருக்கிற வைப்ரேஷனுகள் எல்லாமே. அப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருந்தனண்டா, புலனங்கங்களை ஒன்றாக்கலாம் இருந்தனண்டா, இந்த கலியுக இறுதியில் வந்து எல்லாமே சுத்த வர அப்படித்தான் இருக்கும். அது அப்படிக்கும் செய்யலைன்னா என்னுடைய கர்மா. அது கலியுகமும் இறுதி கூட இல்லை, இது வந்து சங்கமயுக கடைசியில நாங்கள் இப்போ இருக்கிறோம். நான் என்ன செய்யணும், ஃபோக்கஸ், என் புலனங்கங்களை ஒரு நிலைப்படுத்தக்கூடியதாக எனக்கு இருக்கின்றதா. பாபா வந்து என்னோட கதைச்சு கொண்டிருக்கிறார் விடியவில்லை மார்னிங் கிளாஸில். அப்போ அந்த டைம் பாபா சொல்கிற அந்த முரளியை என்னோட பாபா வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எந்த புத்தி வேறு ஏதாவது நான் யோசித்து கொண்டிருந்தேன் என்றால், என்னுடைய சுபாவ சமஸ்காரங்களை வந்து அதன் தாக்கத்தில் இருந்தேன் என்றால், பாபா என்னோடு இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார் எனக்கு முன்னால். அப்போ நான் எவ்வளத்துக்கு நான் அதில் புலனங்கங்களை செலுத்துகிறேன். நேற்று பாபா சொன்னார், எனக்குள்ள வந்து கடவுளுண்ட வழிகளை என்னால் அறிய முடிகின்றதா, அல்லது மனிதர்கள வழியை அறிகிறனா, அல்லது தெய்வீக குணங்களை எனக்குள்ள தாரணை செய்கிறேனா, எந்த வழியில் நான் போய் கொண்டிருக்கிறேன், இறை வழியா, தெய்வீக வழியா, மனதின் வழியா. வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். மனிதர்கள வழிகாட்டல் மனிதர்கள வழிகாட்டல் வந்து எங்களுக்கு துக்கத்தை தான் தரும். கடைசியில் வந்து மெட்டாக்களுக்குமே அது வந்து துக்கத்தை கொடுக்கும். மனிதரின் வழிகாட்டல்கள், தெய்வீக வழிகாட்டல்கள் வந்து எங்களுக்கு இப்போ இல்லை, ஏன்னா நாங்கள் சத்தியோலத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் தெய்வீக அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நாங்கள் இறை வழிகாட்டலை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சத்திய உலகத்தில் வந்து எல்லாமே சந்தோஷம், அன்பு,
சந்தோஷம் நிறைஞ்சு தான் அங்கே வந்து ஒரு ஆள் பழகினம். அப்போ அதைத்தான் பாபா இப்போ சொல்லுறார், நாங்கள் வந்து இப்போ அதை வந்து செய்கிறேனா. கடவுளுன்ற வழிகாட்டல் வந்து தனியாக சந்தோஷம் மாத்திரம் இல்லை, உயர்வான மனநிலையோடு நான் இருக்கிறேனா, உயர்வான எண்ணங்கள், கடவுளின் வழிகாட்டலை நான் பின்பற்றுகின்றேன். மேலே மேலே என்னுடைய தோட் வந்து எலிவேட்டடாக இருக்கும் பொழுது, மேன்மையான எண்ணங்களாக இருக்கும் பொழுது கடவுளோடு நான் கிட்ட போய் கொண்டிருப்பேன். ஒரு 5 நிமிடம் மனிதர்களோட, பிராமணர் இல்லாத மனிதரோட நான் சகவாசம் வச்சு கொண்டிருக்கேன். என்ன நடக்கும், நானே பிராமணராக கண்டினியூ பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏனெண்டா என்னுடைய உணர்வுகள் வந்து கடவுளை விட்டு விலகி போகிறதாக எனக்கு உணரக்கூடியதாக இருக்கும். அது எனக்கு வடிவாயே தெரியும். எனக்கு மனிதர்கள் வந்து கடவுளுக்கு கிட்ட அவர்களால் கொண்டு போக முடியாது. ஈகோ, பற்று எல்லாத்துக்குள்ளேயும் தான் வந்து சேருவோம் மனிதர்களோட வழிகாட்டலை பின்பற்றினா. ஆனால் என்னுடைய நினைவுகள் என்ன சொல்லுது, பாபா வந்து நேற்று சொன்னார், மன்மத் மனதின் வழிகாட்டல்கள் என்ன நடக்கின்றது. என்னுடைய புத்தி வந்து என்னோட கதைக்கும் பொழுது, இப்பொழுது நாங்கள் எல்லோருமே இந்த உடலில் இருக்கும் பொழுது கர்மாதி தென்னுமே அடையவில்லை. நாங்கள் கர்மாதி தானவர்கள் ஏஞ்சல் ஆகிட்டார்கள், வவியல் போயிட்டார்கள். நாங்கள் எல்லாருமே உடலில் எங்களுண்ட எவ்வளவு குவாலிட்டி இருக்குது, என்னுடைய மனது நிலை ஸ்ரீமத்தின்படி இருக்குதா, அல்லது என்னுடைய சன்ஸ்காரங்கள், என்னுடைய பதிவுகளின் மூலம் என்னுடைய தோட் இருக்குதா, என்னுடைய மனது என்னத்தை சொல்லுது, புத்தியில் இருந்து வருதா, அல்லது என்னுடைய நேச்சர் என்று சொல்கிற சன்ஸ்கார் மூலம் வருதா. ஆனால் முழுமையான சதோ பிரதானமாக இல்லை, எல்லாமே மிக்ஸ் பண்ணப்பட்டு தான் இருக்குது. நான் வந்து ஒரு நிமிடம் என்னையே நான் கேட்டேன் என்றால், என்னுடைய நினைவுகள் எங்கே இருந்து வருகின்றது எனக்கு வடிவாக தெரியும். அது என்னுடைய பதிவுகளில் இருந்து தான் வருகிறது, சன்ஸ்காரம். நான் ஒரு நிமிடம் பாபாவை நினைவு செய்யும் பொழுது, அதன் பிறகு என்ன நான் திங்க் பண்ணணுமோ அதை நினைக்கும் பொழுது கடவுளின் வழிகாட்டல வர்றது எனக்கு உணரக்கூடியதாக இருக்கும். பாபா சொல்கிற அந்த ஸ்ரீமத் மூலம் அந்த தோட்டு எனக்கு வரும். முரளியில் நான் எதை கேட்குறேனோ அதன் மூலம், அதன் வழிகாட்டல் மூலம் எனக்கு வந்து வருகுதுண்டா என்னுடைய நினைவு. அது கரெக்ட். என்னுடைய மனதின் வழியும் கடவுளின் வழியும் அதை எனக்கு தெரிந்து கொள்வது வந்து ஒரு பிரதான விடயம். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், இது போல் பாபாவுக்கிட்ட இது வந்து என்னை கூட்டி கொண்டு போகலை என்றது எனக்கு தெரிய வரும். என்ற மனதின் வழி பிழையாக இருந்தால் சில நேரங்கள் எங்களுக்கு அது வடிவாக தெரியும். பாபா நேரடியாக முரளியில் அப்படி ஒரு வழிகாட்டல்களை சொல்லவில்லை என்றால், என்னுடைய பழைய பதிவுகள் தான் எனக்கு மனதில் வருகின்றது. கடவுளின் வழிகாட்டல் இன்றைக்கு பாபா சொல்லுறார், நான் என்ன வந்து முயற்சி செய்ய வேணும், என்னுடைய புத்தியை வந்து கிளியராக வச்சிருக்கிறதுக்கு, உயர்வானதாக்குறதுக்கு நான் என்ன மாதிரியான தோட்டு வந்து கொண்டு வர வேணும். வேறு ஒன்றுமே இல்லை. நான் சில நேரம் படிச்சிருப்பேன், ஏதாவது கேட்டிருப்பேன், எல்லாமே மிக்ஸ் பண்ணித்தான் வரும். ரஜோ குணம் மாதிரி தான் என்னுடைய புத்தியில் வந்து வரும் தோட்டுகள். பாபா வந்து என்னத்தை எங்களை செய்ய சொல்லுறார். பாபா வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தாரார். அவர் சொல்லுற அந்த வழிகாட்டல்களை நான் செவி மடுக்கின்றேனா. அவ்வியக்த மாத்திரம் பாபா சொல்லல. பாபா சரீரத்தில் இருக்கும் கூட பிரம்ம தந்தை பாபா நேரடியாக எங்களுக்கு வந்து அவர் மூலம் சொல்லியிருந்தார். பாபாண்ட முரளியை வந்து இணைந்த சொரூபத்தில் இருந்து கேட்குறேனா,
தூய்மையாக வச்சிருக்கிறேன் நான் புத்தியை. அப்படி வைத்திருக்கும் பொழுது இறையாண்மை எனக்குள்ள வாரதாக நான் உணர்வேன். இறையாண்மை எனக்கு தொடர்ந்து வரும். என்னுடைய அப்படியே கோல்டன் ஏஜுக்கு கூட என்னுடைய நினைவுகள், நேரம், என்னுடைய நினைவுண்ட எவ்வளவு சக்தி இருக்குது. அது சதோ பிரதானத்தில் இருந்து குறைதென்றால், அப்படி இருக்குதண்டா நான் என்ற பிறவி இருக்கும் சத்திய உலகத்தில் முதலே இருந்து வர மாட்டேன். என்னுடைய டைம் சத்திய உலகத்தில் குறைவாக இருக்கும். நான் வாழ்கிறது அங்கே. பாபா சொல்கிறார், ஒவ்வொரு சுவாசம் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறது எவ்வளவு முக்கியம். அது தூய்மையான சுவாசமாக இருக்குதா, மேன்மையான சுவாசமாக இருக்குதா. கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜில் எல்லாம் கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜில் எனக்கு ஆரோக்கியமான வாழ்வு அங்கே கிடைக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய ஹெல்த்தும் எங்களோட சுவாசமும் தொடர்பு இருக்குது என்று சொல்கிறார்கள். எங்களோட ஹெல்த் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குதுன்றா அது சுவாசமும் ஆரோக்கியமாக இருக்க வேணும். பாபா சொல்லல பெருமூச்சு எடுத்து விடுறத சொல்லல. ஒவ்வொரு மூச்சிலையும் பாபாண்டி அந்த அன்பு எங்களுக்குள்ள ஆழமாக இருக்குதா. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஆரோக்கியம் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். என்னுடைய இதயங்களில் எந்த பலவீனம் வராது, எந்த பிளாக்கும் வராது, அடைப்புகள் வராது. நரம்புகளில் எல்லாமே இன்றைக்கு நான் என்ன விதையை போடுறேன், அந்த போட்ட விதை தான் எனக்கு அரை கல்பத்துக்கு பலமாக வரப்போன்றது. நான் தொடர்ந்து என்னை செக் பண்ணுறேனா, மேன்மையாக நடப்பதுன்றது கஷ்டமான விஷயம் இல்லை. தாதிமார் எல்லோருமே முயற்சியாளர்களாக தான் இருந்தார்கள். கடைசி நேரம் மட்டும், கர்மாதி தடை மட்டும் அவர்களுடைய முகத்தில் சந்தோஷம் தெரிஞ்சுது. அந்த ஜோய் எவ்வளவு அந்த அன்போடு அந்த சந்தோஷத்தோடு இருந்தது தெரிஞ்சது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே கருவியாக இருந்து மெட்டாக்களுக்கும் அதே அன்பை வழங்கினார்கள். அதுண்டை பாக்கியம் அவர்களுக்கு என்ன வந்துச்சது, நிறைய ஆசீர்வாதங்கள். அவர்கள் இந்த சங்கம யுகத்தில் எவ்வளவுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை சேமிக்கிறோம், அதுதான் உடனேயே எங்களுக்கு பலம் தர மாதிரி. சங்கம யுகத்தில் இப்போ எனக்கு திருப்பி கிடைக்குதா அந்த ஆசீர்வாதங்கள். கோல்டன் ஏஜ், அயன் ஏஜில் எல்லாம், சில்வர் ஏஜில் கிடைக்குது எனக்கு. ஆனால் இப்பயே எனக்கு சங்கம யுகத்திலேயே நான் போடுற இந்த முயற்சிக்கு, மேன்மையான இந்த முயற்சிக்கு ஈஸியாக நான் அதை செய்யும்போது எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் திரும்பி வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அது வெளிமுகமாக தெரியும். இன்றைக்கு நான் முயற்சி செய்து நாளைக்கு திரும்பி எனக்கு பலன் கிடைக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் செய்வதற்கு இன்றைக்கே எனக்கு பலன் கிடைக்க வேணும். சேவாதாரிகளை பற்றி பாபா சொல்லுவார். மதுபனில் இருக்கிற சேவாதாரிகள், மதுபனில் போய் நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். மதுபனில் இருக்கிற சேவாதாரிகள் பாபா கேட்குறார், நீங்கள் செய்கிற முயற்சிக்கு உங்களுக்கு இப்பயே திருப்பி பலன் கிடைக்குதா? பலன் மதுபன் சேவாதாரிகள் கிச்சனில் ஸ்பெஷலி பார்த்துருந்தீங்களா, அமிர்த வேளைக்கு முதலே டீ எல்லாம் போடுவார்கள். முரளி டைம்லையும் அங்கே இருந்து சேவை செய்து கொண்டிருப்பார்கள். கிச்சனில் காலையில் இருந்து தொடர்ந்து அவர்களோட சேவை நடந்து கொண்டு தான் இருக்குது. மதுபனில் சூரியபாய் சொல்லுவார், கிச்சனில் தன்னை என்ன பார்க்க சொல்லி செஞ்சுப்பேன. பாபா வர்ற நாளுக்கு சிஸ்டர் சொல்லுவாங்க, ஓகே நான் 8 மணிக்கு வரணுண்டு. முரளி முடிந்த பின்பு அவர் சொல்லுவார், அவையால் போயிடுவார்கள். அதன் பின் அவர்கள் 6 மணியிலிருந்து அங்கே சேவை செய்து கொண்டிருப்பார்கள்.
முரளிக்கு முதல் வரையிலுமா சிஸ்டர் என்று கேட்பார்கள். அப்போ தான் நீங்கள் கிச்சன் முழுமையாக செய்து கொண்டிருப்ப வேலை செய்பவர்களை பார்க்கலாம். 7க்கு முதல் நான் போயிருந்தேன். ஃபுல் கிச்சனுமே ஃபுல்லாக எல்லாருமே வேலையில் இருந்தார்கள். எத்தனை மணிக்கு அங்கே வந்தார்கள்? 5:30க்கு வந்திருப்பார்கள். முதலே குளித்து விட்டு அமிர்த வேளைக்கு வந்து அமிர்த வேளை முடித்த கையோடையே முரளி வாசிச்சுட்டு அதில் இருந்தே கிச்சனுக்குள்ளே சேவை நடக்கின்றது. முழு டைம் டேபிளும் அதே மாதிரி தான். ஹோல் டேயும் அவர்களுக்கு சேவை, இரவு மட்டும். இப்போ வந்து ஃபிக்ஸ்டான டைம் டேபிள்ஸ் இருக்குது. முரளி 8 மணிக்கு முடிந்தவுடன் சிட்சாட் முடிய 8:30க்கு முடிஞ்சிடும் மதுவன் சேவை. ஆனால் முரளி விடிய முந்தி பாபாண்ட காலத்தில் வந்து பிரம்ம தந்தின காலத்தில் ஒரு காலமே 8க்கு முரளி முடிக்கிறேல பாபா 9 ஆகும் போக் ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு பிறகு தாதிமார் பாபாவுக்கு தீத்தி விடுவார்கள். அதையும் தாண்டி ஒருத்தருமே அப்போ சொல்லுவதில்லை என்ன டைமுக்கு இது நடக்கும் என்று. பாபா எப்போ வேணுமோ அப்போ வருவார், முரளி சொல்ல தொடங்குவார். சில நேரங்களில் விடிய காலை 4 மணி மட்டுமே இருந்து முரளி ஒவ்வொரு ஆட்களையும் சந்திப்பார். சாந்திவனில் கூட ஒவ்வொரு குரூப்பாக சந்தித்து கதைச்சு கொண்டிருப்பார். அவர்களுடன் சில்ட்ரன்களோட, சின்ன ஆக்களோட, பெரியவர்களோட குரூப்பாக சந்திப்பார் பாபா. ஆனால் எப்படி இருந்தாலும் பாபா எப்போ முரளியை முடிக்கிறாரோ அப்போ தான் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணும். எல்லாருமே இரவு சாப்பாடுக்கு போவார்கள். என்ன டைம் என்றாலும் அது முடியத்தான் சாப்பாட்டுக்கு செல்வார்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் சர்வஸில் அன்போடு சர்வஸ் செய்யக்குள்ள நினைவுகளாலேயோ வார்த்தைகளாலேயோ உங்களோட ஆக்ஷனாலேயோ செயல்களாலே உடனேயே உங்களுக்கு பாபாண்டே அந்த அன்பு, சந்தோஷம், எல்லாமே மகிழ்ச்சி திரும்பி கிடைக்கும் உடனே. இதுதான் சங்கம யுகத்தின் எஃபர்ட். என்ன செய்யணும்? நான் என்னுடைய நினைவுகளை உயர்ந்ததாக வச்சிருக்கிறேன். அந்த பாபாண்டு அந்த பொக்கிஷத்தில் இருந்து என்னென்ன நான் எடுத்து நிறைக்கின்றேனோ அவருடைய அன்பு, பாபா என்னோட இருப்பதாக எனக்கு உணரக்கூடியதாக இருக்கும். பாபா இன்றைக்கு என்ன சொன்னார்? ஒரு வேர்ட், ஒரு சொல் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று. அந்த ஒரு சொல்லை மாற்றும் பொழுது என்னுடைய நினைவுகளின் குவாலிட்டி வந்து மாறத் துவங்கும். அது என்ன வேர்ட்? நான். எவ்வளவு நேரம், எவ்வளவு தடவை நாங்கள் சொல்லுறோம் நான், என்னுடையது, நான் இந்த உடல், என்னுடையது இது, என்னுடையது அது, என்னுடைய பிளேட் தொட வேண்டாம். ஸோ நானே சொல்லி கொண்டிருக்கிறோம். எவ்ரி டைம் நான்ன்றதுலேயே இருக்கிறோம். பாபா எங்களுக்கு சொல்லுறார், எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் தாதி எப்படி மாற்றினார்கள், அதை வேறு ஏதாவது நான் என்று சொன்னால் என்ன சொல்லணும்? பாபா, என்னுடைய பாபா, மீரா பாபா. ஒரே ஒரு செயலை மாற்றினேன் என்றால் யாருக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன்? வீட்டில் இருந்தால் கூட நான் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கின்றேன். என்ன நான் செயல்கள் செய்தாலும் பாபாண்டே அன்போடு இருந்து நான் செய்கிறேன். நான் என்றது இல்லாமல் அந்த அன்லிமிட்டட், இல்லை இல்லாத அந்த தந்தை, அவருக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாபா ஒவ்வொரு தடவையும் சொல்வார், தொடர்ந்து எங்களுடைய பியூரான எண்ணங்கள். அதோட இன்றைக்கு பாபா சொன்னார், உங்களோட முகத்தில் வந்து இனிமை தெரிய வேணும், வார்த்தைகளில் இனிமை தெரிய வேணும். பாபா சொல்கிறார், அந்த சக்திகளை மெட்டாக்களுக்கும் கொடுங்க. பவர்ண்டா என்ன? கோஆப்ரேஷன் என்றா எல்லாரோடையும் சேர்ந்து இணைந்து இயங்குவது கோஆப்ரேஷன்.
நான் என்ன செய்ய வேணும்? பிராமணர்களோட என்னுடைய உதவியை நான் செய்ய வேணும். என்னுடைய கோஆப்ரேஷன், என்னுடைய உதவி, அவர்களுக்கு என்ன என்னால் செய்யலுமோ. ஒரு சக்தியிலே உண்டு. கோஆப்ரேஷன்ன்றது அஷ்ட சக்திகளில் ஒன்று. அதை நான் கொடுக்குறேனா? ஒரு கை உதவி செய்கிறேனா மற்றவர்களுக்கு? நான் ஒரு உதவி செய்தால் நாளைக்கு என்ன நடக்கும்? ஒரு ஆள் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் வருவார்கள் எனக்கு உதவி செய்ய. பாபா இந்த சங்கமயுகத்தில் என்ன சொல்கிறார்? ஒன்று நான் செய்தனண்டா அது பல்மடங்கு எனக்கு திரும்பி வரும். எப்பவுமே தானியாக, மகா தானியாக இருக்க வேணும். எல்லா பொக்கிஷங்களுமே எனக்கு வரும் பொழுது அது தொடர்ந்து பல மடங்காக திரும்பி போகும். இன்னும் ஒரு நியூ இயர் முரளி எங்களுக்கு வரும். பாபா தருவர், 2 நாளையில் வரும். இன்னுமே நிறைய பொக்கிஷங்கள் எங்களுக்கு வரப்போகின்றது. ஓம் சாந்தி.